الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை வலுவாது தழுவாது பற்றி பிடித்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இன்னும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தர இருக்கின்ற நல்லடியார்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீதி நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு மகத்தான மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மகத்தான மாதத்தில் இன்னும் ஒரு மகத்தான நாளில் அமர்ந்திருக்கின்றோம் என்று நாம் சொல்வதில் பெருமிதம் பற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைய தினம் ஆசிரியர்களை போற்ற வேண்டிய ஒரு ஆசிரியர் தினம். அப்படி ஆசிரியர் தினத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆசிரியர்களுடைய பணி என்று எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது அவனுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது ஒரு மனிதன் குழந்தை பருவத்தில் இருந்து அவன் தாய் தந்தையினர் இருப்பதை விட அதிகமாக ஆசிரியரிடத்திலே அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு ஆசிரியரை வைத்து அந்த மனிதன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாறுகின்றான், அவன் வாழ்க்கை தரம் மாறுகின்றது என்பது அவனுடைய கல்வி பருவத்தில் இருந்துதான் அந்த மனிதனை தீர்மானமாகி. ஆசிரியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வாறு இருக்க வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகள் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு புகாரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில் வந்து கூறுகின்றார்கள். நீங்கள் சொன்னால் என்னுடைய மகள் இனிப்பு சாப்பிடுவதை விட்டுவிடுவார், ஆகையால் நீங்கள் கூறுங்கள் என்று கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தாயிடத்தில் நீங்கள் ஒரு 10 தினம் கழித்து வாருங்கள் என்று கூறுகின்றார். அதே போன்று அந்த பெண்மணி 10 நாட்கள் கழித்து தன்னுடைய மகளை அழைத்து வருகின்றார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமுறையும் கூறுகிறார்கள், இன்னும் சிறிது காலம் கழித்து வாருங்கள் என்று கூறுகின்றார். ஒரு சாதாரண இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்ற ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு நிமிடத்தில் அழைத்து அந்த பெண்மணியிடத்திலே கூறிவிடலாம், இனிப்பு சாப்பிடுவதனால் உனக்கு உடம்புக்கு கெடுதல் ஏற்படும், ஆகையால் இனிப்பை சாப்பிடாதே என்று ஒரு நிமிடத்தில் கூறிவிடலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது காலம் கழித்து வாருங்கள் என்கிறார். அந்த பெண்மணியும் சென்று சிறிது காலம் கழித்து அழைத்து வருகின்றார்கள்.
சிறிது காலம் கழித்து வா என்று மறுபடியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி விடுகின்றார். எத்தனை நாட்கள் என்று சொன்னால் சுமார் 40 நாட்கள் அந்த பெண்மணியை தாமதப்படுத்துகின்றார். அவ்வாறு 40 நாட்கள் கழித்ததற்கு பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு அழைத்து வருகின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணியை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னவென்றால், இனிப்பை சாப்பிடாதீர்கள், அதை சாப்பிட்டால் உடம்புக்கு கெடுதல் ஏற்படும், ஆகையால் இனிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்கிறார்கள். இதை பார்த்தவுடன் அந்த பெற்றோருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நபியே, இதை நீங்கள் 40 நாளைக்கு முன்பதாகவே கூறியிருக்கலாம் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்பொழுது நான் இனிப்பு சாப்பிடுவனாக இருந்தேன். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் கடைபிடிக்காமல் இருக்கின்ற பொழுது நான் மற்றவர்களுக்கு எவ்வாறு உபதேசம் செய்ய முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று சொன்னால், ஆசிரியர் என்று எடுத்துக்கொண்டால் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அத்தனை பேருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து காட்டினார். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், நீதிவியலாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கீடு எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருந்தது. இதைத்தான் அமெரிக்காவில் பிறந்த ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கூறி காட்டுகின்றார். அதாவது 1978ஆம் ஆண்டு, அந்த ஆண்டே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதுகின்றார். என்னவென்றால், இந்த அகிலத்தில் பிறந்த தலை சிறந்த தலைவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஒரு தலை சிறந்த தலைவராக இருந்தார்கள் என்று தி ஹண்டர் ஆஃப் த லீடர் என்ற ஒரு புத்தகத்தில், அதாவது இந்த அகிலத்தில் 100 சிறந்த தலைவர்கள் என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடம் கொடுத்ததில் பெருமை அல்ல, ஏனென்றால் அதை யார் சொல்கின்றார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். நம்முடைய இஸ்லாத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும், எல்லா விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள் என்பதை நாம் விளங்குவதை போன்று மாற்று மதத்தாரை சேர்ந்தவர்களும் அதை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய ஆசிரியத்தன்மை அந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்திலும் தலைவர்கள் இருக்கின்றார்கள், இன்றைய காலத்திலும் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இந்த கல்விக்காக எந்த அளவுக்கு, அதாவது இந்த கல்வியினுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்று சொன்னால், எந்த இடத்தில் பணம் அதிகமாக செலவு பண்ணப்படுகின்றதோ அந்த இடத்தில் கல்வி நன்றாக இருக்கும். மக்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அழியக்கூடிய கல்விக்கு எந்த அளவுக்கு ஆழமாக மனிதர்கள் சிந்தித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமா என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை எண்ணி பாருங்கள். அதாவது தன்னுடைய குழந்தை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றது, இந்த உலக கல்வியில் படித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு எக்ஸாம் வருகின்றது, அந்த பிள்ளைக்கு ஒரு பரீட்சை ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர்கள் தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், 4 மணிக்கெல்லாம் எழுப்பிவிட்டு எக்ஸாம் இருக்கின்றது, உனக்கு பரீட்சை இருக்கின்றது, ஆகையால் படித்து நீ தெரிந்து கொள் என்று எழுப்ப விடுகின்ற ஒவ்வொரு பெற்றோர்மார்களும் தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாளை அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், என்ன விஷயம்? பள்ளியினுடைய கல்விக்காக உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பி நீங்கள் படிக்க சொன்னீர்கள் அல்லவா? என்றாவது ஒரு நாள் சுகுனுடைய நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று உங்களுடைய பிள்ளைகளை எழுப்பிவிட்டு இருக்கின்றீர்களா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நம்மளுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது, இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா என்று சிந்தித்து பார்க்க. அதாவது இந்த உலகத்தில் உலக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினம் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகின்றது என்று சொன்னால், ஆசிரியர் தினம் கொண்டாடுவதில் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை கண்டிப்பாக வாழ்த்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மாணவன்
தன்னிடத்தில் படித்த ஒரு மாணவன் எந்த அளவுக்கு உயரத்திற்கு சென்றாலும் சரி, எந்த உச்சத்திற்கு சென்றாலும் சரி, அந்த மாணவனை பார்த்து அந்த ஆசிரியர் ஒரு நாளும் போராமை கொண்டதல்ல. மாறாக தன்னிடத்தில் படித்த மாணவன், தன்னிடத்திலே பயின்ற அந்த மாணவன் இந்த அகிலத்தில் பெரிய ஒரு உச்சத்துக்கு போகின்ற பொழுது அந்த மாணவனை பார்த்து பெருமிதப்படக்கூடிய ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நினைத்து வாழ்த்துவதில் தவறு ஒன்றும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலக கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கின்றோம், அதே போன்று அதாவது மார்க்கத்துக்கு தேவையான மகத்துவத்தை, மறுமைக்கு தேவையான சட்டங்களை, மன்னரையின் மர்மங்களையும் மஹ்ஷரின் மகத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு எந்த அளவுக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மறு உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் ஆசான்களுக்கு நாம் எந்த அளவுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு ஆசிரியர், மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் ஓதக்கூடிய காலகட்டத்திலேயே அவர் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுகின்றார். என்னவென்றால், நாம் ஓதி முடித்ததற்கு பிறகு, நாம் இந்த மதர்சாவினுடைய கல்வியை கற்று முடித்ததற்கு பிறகு, நம்மளுடைய கல்வியை, நான் படித்த இந்த கல்வியை என்னுடைய ஊர் மக்களுக்காக, என்னுடைய உற்றார் உறவினருக்காகத்தான் நான் செலவிடுவேன் என்று ஒரு மனிதர் வைராக்கியமான ஒரு சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் பதிய வைத்து விடுகின்றார். அவர் எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அதே ஊரிலே அந்த ஹஸ்ரத் அவர்களை இமாமாக பணிபுரிய செய்கின்றார். சொந்த ஊரிலே 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் அதே ஊரிலே, சொந்த ஊரிலே தன்னுடைய மக்களுக்காக அவர் சேவை செய்து கொண்டு அந்த ஆசிரியரின் மூலமாக பல ஆளுங்கள் உருவாகின்றார். பல இமாம்களை உருவாக்கிய அந்த இமாமுக்கு அத்தனை பெருமைகளும் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த இமாமுக்காக எத்தனை பேர்கள், எத்தனை ஆலிம்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆலிம்கள் மட்டுமல்ல, ஆலிம் அல்லாத மற்ற அறிஞர்களும் அந்த இமாமின் மூலமாக இன்று எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போயிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் அன்றைய காலத்தில் அந்த இமாமை பார்த்த அதே தோற்றத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் அந்த இமாமை வைத்திருக்கின்றார். அன்றைய காலத்தில் பார்த்த அதே குரலை அல்லாஹு தஆலா இன்னும் அந்த இமாமுக்கு கொடுத்திருக்கின்றான் என்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த இமாமை எந்த அளவுக்கு பொருந்து இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், ஆக இந்த உலக கல்வி, இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, இந்த மார்க்க கல்வியை பலருக்கு கற்றுக் கொடுத்த சந்தோஷத்தில் அவர் இருக்கின்றார். மார்க்க கல்வி அவரிடத்தில் கற்ற மாணவர்கள் இன்று எந்த அளவுக்கு உயரத்திற்கு போயிருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க, அந்த இமாமுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய பலர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, நான் தஞ்சாவூருக்கு அருகில் ஒரு இடத்தில் தொழுகை வைத்துக் கொண்டிருந்தேன். அங்கே துணை இமாமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கண்ட ஒரு நிகழ்ச்சி, அதாவது பல லட்சங்கள் போற்று அந்த ஹஸ்ரத் கிட்டத்தட்ட 50 வயதிற்கு மேல் அந்த இடத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஹஸ்ரத்துடைய மாணவராக இருக்கலாம், அல்லது அங்கு இருக்கக்கூடியவர்கள், அந்த மஹல்லாவாசிகள் அந்த இமாமை ஒரு வீடு திறப்பு விழாவிற்காக கூட்டி செல்கின்றார்கள். அந்த வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இந்த ஹஸ்ரத்தை அழைத்து துஆ ஓத வேண்டும், ஹஸ்ரத்துடைய துஆ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஹஸ்ரத்தை அழைத்து செல்கின்றார்கள். ஹஸ்ரத்தையும் துணை இமாமையும் அழைத்து செல்கின்றார்கள். அழைத்து சென்று அவர்கள் ஓதியதற்கு பிறகு எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியப்படுத்தியுள்ளார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, 1 கோடி ரூபாய்க்கு மேல் வீடு கட்டுவதற்கு அவர்களுக்கு உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஆசையை போடுகின்றான். ஆனால் அந்த வீடு திறப்பு விழாவிற்காக வந்த ஹஸ்ரத் அவர்களுக்கு 100 ரூபாய் வைப்போமா அல்லது 200 ரூபாய் வைப்போமா என்பதில் சிறிது சந்தேகம் வருகின்ற அளவுக்கு அந்த பெரிய மனிதருடைய பெரிய எண்ணம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஹஸ்ரத்தை அழைத்து ஓடுகின்ற பொழுது, ஒரு ஹஸ்ரத்தை அழைத்து கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அந்த ஹஸ்ரத்தினுடைய துஆ வேண்டும். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அத்-துஆஉ முஃபில் இபாதா, உங்களுடைய துஆ உங்களுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும். அதாவது உங்களுடைய பிரார்த்தனை இருக்கின்றதல்லவா, உங்களுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க இந்த இமாமை அழைத்து துஆ செய்ய சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இமாமை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த இமாமுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாமா அல்லது 200 ரூபாய் கொடுக்கலாமா என்பதில் அவர்களுக்குள் ஒரு சின்ன ஆலோசனை. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த ஹஸ்ரத்துக்கு 100 ரூபாயும் துணை இமாமுக்கும் அந்த 50 ரூபாயையும் கொடுத்து அனுப்புகின்ற காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நீங்கள் 100 ரூபாய் கொடுப்பதின் மூலமாகவோ அல்லது 50 ரூபாய் கொடுப்பதன் மூலமாகவோ அவர்கள் உங்களை நீங்கள் கொடுக்கின்ற பணத்திற்காக எந்த ஒரு ஹஸ்ரத்தும், எந்த ஒரு இமாமும், எந்த ஒரு ஆசிரியரும் உங்களிடத்தில் அவர்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நினைத்து விட்டார்கள், நம்மளுடைய ரிஸ்கை அளிக்கக்கூடியவன் அல்லாஹ். ஆகையால் நீங்கள் என்ன கொடுத்தாலும், நீங்கள் உங்களிடத்திலிருந்து எதை கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றான் என்பதை ஒவ்வொரு ஆலிம்களும் புரிந்திருக்கின்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆலிம் ஒருவர் பதிவேற்றிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இதுவரைக்கும் நான் என்னை கடன் இல்லாமல் வைத்திருக்கின்றான் என்று ஒரு ஆலிம் சந்தோஷமாக பதிவிடுகின்ற பொழுது மனம் சந்தோஷப்படுகின்றது. ஏனென்றால் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த அகிலத்தில் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது கடன் என்ற தொல்லை இல்லாமல் இந்த அகிலத்தில் வாழ்ந்திருந்தால் அவன் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் என்பதை இந்த அவையில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆலிம்களை உருவாக்கக்கூடிய, அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஹஸ்ரத் அவர்களுக்கும் நாம் வாழ்த்து சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆக ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆலிம்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்கள், தன்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் மூலம் அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை இறை அச்சத்தில் நாளை கியாமத்தினாலே எந்த அளவுக்கு பயந்து நடக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக பள்ளிக்குள் செல்கின்றார். அப்பொழுது ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்துவிட்டு பதில் கூறாமல் தொழுகை வைப்பதற்காக சென்று விடுகின்றார். தொழுகையை முடித்ததற்கு பிறகு அந்த சஹாபியை அழைக்கின்றார்கள். என்ன கேட்டீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கியாமத் நாளை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா, கியாமத் நாளுக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சஹாபிக்கு புரியவில்லை. மறுபடியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், கியாமத் நாளுக்காக இந்த அகிலத்தில் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது வணக்க வழிபாடுகளாகட்டும், நோன்புகளாக ஆகட்டும், இபாதத்துகளாக ஆகட்டும், நீங்கள் கியாமத்திற்காக என்ன சேகரித்து வைத்திருக்கின்றீர்கள் என்று அந்த சஹாபியை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த சஹாபி கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் பெரிதாக எதுவும் சேகரிக்கவில்லை, நான் பெரிதாக வணக்க வழிபாடுகள் செய்யவில்லை, பெரிதாக நான் நோன்பு வைக்கவில்லை, ஆனால் ஒன்று செய்து வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய நபியின் மீது நான் அதிக அளவு மஹப்பத் வைத்திருக்கின்றேன், உங்கள் மீது நான் அதிகமான பாசம் வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ், என் மீது நீ பாசம் வைத்ததின் காரணமாக நாளை என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னார்.
நாம் எந்த அளவுக்கு நம் நபியின் மீது பாசம் வைக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, எதற்காக நபியின் மீது பாசம் வைக்கணும்? அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக, தன்னுடைய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக அன்று படைக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே, அவர்களுடைய சமுதாயத்தினரிடத்திலே இஸ்லாத்தை எட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமுதாயத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள், இறை பேச்சுக்கு மாற்றமாக நடக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சங்கடப்படுத்துகின்றார்கள், சஞ்சலப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே கரம் ஏந்துகின்றார்கள். யா அல்லாஹ், உன்னை ஏற்காத இந்த மக்களை நீ அழித்து விடு, இவர்கள் அத்தனை பேர்களையும் நீ அழித்து விடு. ஏன் என்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தரை போன்று இவர்களுடைய சந்ததிகளும் இவர்களுடைய குழந்தைகளும் உன்னை ஏற்க மாட்டார்கள். ஆகையால் இவர்களை அத்தனை பேர்களையும் நீ அழித்து விடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்களை அந்த மக்கள் கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ இந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து இரத்தம் ஓடுகின்ற தருணத்திலும் அந்த அடுத்த மக்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். எப்படி துஆ கேட்கின்றார்கள்? யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இந்த மனிதர்கள் என்னை அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னித்து விடு. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் விட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று துஆ கேட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் மீது நாம் புகழாரம் சூட்டுவதும், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் மஹப்பத்து கொள்வதும் எந்த அளவுக்கு நாம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை சீர்திருத்திக் கொண்டு போனார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ, ஹஸ்ஸான் என்று அழைக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் எவ்வாறு என்று சொன்னால், அவருடைய கவிதையின் மூலமாக அழகாக எழுதக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு நல்ல பேச்சாற்றல் உடையவர். அவர் 60 ஆண்டுகள் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி கவிதை எழுதுவார். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இழிவாக பேசிய ஹஸ்ஸானை அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வை புரட்டி போடி அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பிறகு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த நாவினால் நாயகத்தை திட்டினார்களோ அதே நாவினால் நாயகத்தை புகழ ஆரம்பம் செய்கிறார். நாயகத்தை எந்த கையினால் எழுதினார்களோ திட்டி திட்டி அதே கையினால் கவிதையினால் நாயகத்தை அழகுபடுத்த ஆரம்பிக்கிறார். அவ்வாறு அவர்கள் அழகுபடுத்துவதை பார்த்துவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்தில் இந்த ஹஸ்ஸானுக்கு இன்னும் 60 ஆண்டுகள் இந்த அகிலத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, 120 ஆண்டுகள் அந்த சஹாபி இந்த அகிலத்தில் வாழ்ந்தார். மீதம் இருக்கின்ற அந்த 60 ஆண்டுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள், புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு புகழ்ந்தார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ஸானே, நீங்கள் மிம்பருக்கு அருகில் நான் உங்களுக்கு மேடை அமைத்து தருகின்றேன். மஸ்ஜிது நபவியிலே மிம்பருக்கு அருகிலே நான் உங்களுக்கு மேடை அமைத்து தருகின்றேன். அந்த மேடையில் ஏறி நீங்கள் புகழுங்கள். உங்களுடைய கவிதைக்கு நான் ரசிகன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த மனிதருடைய கவிதை இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஒரு படியாக மேலே ஏறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ஸானே, நீங்கள் பாடுங்கள், உங்களுடைய பாடலுக்கு நான் ரசிகன். உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள்
துணை புரிவார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவிதை இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, 60 ஆண்டுகள் நபியை புகழ்ந்து புகழ்ந்து பாடிய அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்னவென்று சொன்னால், இந்த 60 ஆண்டுகளாக நான் நாயகத்தை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது ஒரு நிறையான மனிதனை நான் புகழ்கின்றேன் என்று சொன்னால் அந்த நிறையான மனிதனை நான் முழுமையாக இன்னும் புகழ்ந்து முடிக்கவில்லை. அவர் 60 ஆண்டுகள் புகழ்ந்தது இன்னும் பத்தவில்லை, நான் முழுமையாக புகழவில்லை என்று ஒரு மனிதன் கூறுகின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையால் நாம் எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது நாம் பாசம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, மிகவும் அருமையான மாதம் இந்த மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளிய மாதம். ஆகையால் இந்த மாதத்தில் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு நாம் ஸலவாத் ஓத வேண்டுமோ, எந்த அளவுக்கு நாம் ஸலவாத் ஓத வேண்டுமோ அந்த அளவுக்கு ஓத வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவும் இதைத்தான் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அதாவது நபியின் மீது யார் யாரெல்லாம் ஸலவாத் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வும் கூறுகின்றான், மலக்கும் கூறுகின்றார்கள். ஆகையால் விசுவாசம் கொண்டவர்களே நீங்களும் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலாவே கூறுகின்றான் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் கூற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் கிடைக்கின்ற நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் சலாம் கூறுவோமாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.